செய்து விளையாட்டாக பகடை ஆடலாம் என்று நாடு நகரம் செல்வம் எல்லாம் பறித்தது போதாதா மனைவியை வைத்து ஆடு என்று உன்னுடைய மகன் துரியோதன் சொல்லுகிறானே. இதை பாக்கிறது உங்க கண்ணு இல்லை, காது இல்லை கேட்கறதுக்கு. உன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ல இரண்டாம் மகனே, இந்த தந்தை படத்திலே இதுவரைக்கும் யார் தாயாடினாங்க, மனைவி வைத்து அண்ணா தாயாடினாங்களா? இந்த பாவத்தை செய்யாதே. தருமர் மனைவி உனக்கு அண்ணி, அண்ணி இன்னொரு தாய்க்கு சமம். வேண்டாம் மகனே, அறிவுரையை சொல்லு. நீ சொன்னா உன் பிள்ளை கேட்பா, நான் சொன்னா உன் பிள்ளை கேட்பானா? வாயத்திலிருந்து பேசுவான்னு எதிராளா மனம் கேட்காம எழுந்து சொல்றா. அப்படி சொல்லும் போது சபையில் இருக்கிற மொத்த பேர் அமைதியா இருக்கிறாங்க. நீ இடத்தை எப்படி பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நடக்கிறவெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியணும் பாரு, இல்லைன்னா பேர் வழியை நான் பேர் சொன்னாங்க. அது ஒரு போன் அதுவே எதுவும் பேசலாமா? அதுவே நாளைக்கு வந்து அது வந்துச்சு அமைதியா எல்லாத்தையும் கேட்கணும். கண்ணு தெரியாதவங்க அவங்க பார்த்து கண்ணு தெரியாத ஐவருக்கும் தேவையாக விளையக்கூடிய அதிரவ சுந்தரி பாஞ்சாலை பந்தய பொருளாக வைத்தார் தர்மராஜா. மூளை முழுசுமா அவருடைய மூளை வழிந்து விட்டது. ஒருவேளை இந்த சரணிமாமா சொல்ற மாதிரி பாஞ்சாலை வந்த பிறகுதானே நம்ம வாழ்க்கையே உயர்ந்தது. நம்ம நேரம் நாம தோற்றுக்கோம். இந்த அதிர்ஷ்ட தேவதையுடைய நேரம் நாம் ஒருவேளை ஜெயித்தாலும் ஜெயித்து விடுவோம். அப்படி இந்த ஆட்டத்தில் ஜெயித்து விட்டால் இதுவரை இழந்ததையெல்லாம் திருப்பிவிடும் சொல்றானே துரியோதனை. அப்படி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் வாங்கிக் கொண்டு நம்முடைய ஊரை போய் சேர்ந்து விடலாம் என்று யோசித்த தர்மராஜா எல்லாவற்றையும் எதிராக சொன்னதெல்லாம் விட சரியில் வாங்காமல் தன் மேல பணி வருமே என்பதை கூட யோசிக்காமல் ஐவருக்கும் தேவியாக அதிர்வ சுந்தரியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை பந்தய பொருளாக வைத்தேன்னு வைத்தான். தர்மராஜா என்ன வேணும்? போடுமாமா நாயத்தை ஆமா, என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே உனக்கு ஒரு செலவைக்கு போற அஸ்தனாமரத்துலம்னா துரியோதனை. ஏண்டா துரியோதனா, எல்லாரும் செத்த பிறகுதான் செலவைக்கு போற செலவைப்பாங்க. நீங்க பேர் செலவைக்கிறேன்னு சொல்லி அப்ப என்ன மேல வந்து போறையாடணும். ஆமா, அது இறந்த பிறகு வைக்கிறது நினைவு சிலை. என்ன வாழ வைக்கிற தெய்வமே, நான் சிலையாக்கி உன்னை கையெடுத்து வணங்க போறமாமா. ஓடுமாமா அஞ்சு ஓடி வாடா குட்டி சொல்றா, ஓடி வாடா குட்டி சொல்றா, ஓடி வாடா குட்டி சொல்றான்னு இந்த சகுனே குட்டி சொல்றா முட்டாள் தவறவரவரம் ஓடி வந்தது. துரியோதனன் கேட்ட 5 விழுந்தது ஜெயித்தேன் பாஞ்சாலை என்றான் சகுனி. பாவா, இந்த பாண்டவர்கள் 5 பேர் எனக்கு அடிமைகள், அந்த பாஞ்சாலி எனக்கு அடிமை. தன்னையே தருமம் செய்தே பாவம் செய்த பாவமோ, தவறு செய்த புண்ணிய நெறியோ, அந்த பொதுமகள் யார சாலை நன்னிய தவறோ, மற்ற நாள்வரும் தகமை கூட எண்ணிய மதியோ எண்ணி கணம் விளைந்தது என்றார். இந்த தர்மராஜா செய்த பாவமோ, எங்க ஜெகினி மாமா செய்த புண்ணியமோ, அந்த பெருமகனை யாகே சாலை நன்னிய தவறோ. நேற்றைய தினத்திலே ராஜசூய யாகத்திலே உட்கார்ந்தாலே இந்த பாஞ்சாலி, அந்த ராஜசூய யாகத்திலே உட்கார்ந்தது தவறோ என்னவோ. நேற்றைய தினம் வரையில் அளவிலான செல்வத்தோடு இருந்தவர்கள் இந்த யாக சாலையில் உட்கார்ந்த நேரம் தான் மொத்த செல்வமும் போச்சு. எல்லா நாயாட்டத்துல போச்சு. இந்த
பாண்டவர்கள் 5 பேர் எனக்கு அடிமை, அந்த பாஞ்சாலி எனக்கு அடிமை. யாருங்க எழுந்திருங்கள். தொல்லை மாநகரம் தோறும் தோரணை நாடும் தோறும் ஆட்ட தொட்டி எல்லையில் இதெல்லாம் இப்பரே எடுக்க தொட்டி நல்லதை வளவா தம்மை நல்லபடி எழிய தொட்டி சொல்லி அகில காமம் தோன்றியதாக தொட்டி தொல்லை மாநகரம் தோறும் தாரணாட்ட சுற்றி எல்லையில் எல்லாம் இன்றே எடுக்க சுற்றி யாருங்கே அந்த இந்திர பெருத்த மாநகரத்தை பறந்து கொண்டிருக்கின்ற தர்மராஜாவுடைய முரசு கொடிகளே இருக்குங்க. என்னுடைய பாம்பு கொடி ஏற்றுங்கள். எல்லையில் நிதிகள் எல்லாம் இன்றே எடுக்க சுற்றி அங்கே அங்கே இருக்கின்ற நிதிகளை எல்லாம் எடுத்து வர சொல்லுங்கள். அங்க இருக்கின்ற அழகான பெண்களை எல்லாம் தூக்கி வந்து நந்தவனத்தை சேருங்கள். இனிமே அந்த தேசத்துக்கு ராஜா துரியோதனன் என்று படையிருந்து சொல்லிவிட்டு எழுதிட்டு வாங்க. புறப்படுவதெல்லாம் துரியோதனன். அது ஒரு போட்டோ இந்திரபிரதத்தை நோக்கி சொல்றது. அவளை இந்திரபிரதத்தை நோக்கி சொல்லுகிற பொழுது துரியோதனை அவன் பேருக்கு பிரதிகாமி பார்த்தான். பிரதிகாமை சொல்லுகிறாங்க. காந்தாரியுடைய அரண்மனையிலே இருக்கின்றேன். என் அடிமை பாஞ்சாலி அவளோ இந்த சபை கழிச்சுவா. இந்த சபை கழிச்சுவா. அந்த பிரதிகாமி வந்தான். வந்தவன் காந்தாரி அரண்மனைக்கு போகல. பாஞ்சாலி அம்மாவை அழைத்து கொண்டு வருகிறேன்னு போனவன் காந்தாரி அரண்மனைக்கு போகாம ஒரு மரத்தடியில போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டான். 1 மணி நேரம் உட்கார்ந்து மட்டும் திரும்பி வந்தான். எங்கடா அந்த பாஞ்சாலி? மகாராஜா, அந்த அம்மா இந்த சபையில என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்னாய்? நடந்தது மொத்தத்தையே சொன்ன. அதுக்கு அவர் என்ன சொன்னாள்? என்னை தோற்றி மறுபடியும் மனிதனை குறித்தியும் தன்னை தோற்றலனோ தன்னை தோற்றம் தனது மலர்களோ என்னை தோற்றலனோ உன்னை தோற்ற பொருள் முன்றும் தவறும் முறையென்று பின்னை தோற்ற பொருள் தவற பெறுமோ நினைக்க பெறாது என்றார். என்னை தோற்றிய மறுபடியும் செய்யும் தன்னை தோற்றனோ. பாஞ்சாலியானவர்கள் இங்கே நடந்ததையெல்லாம் கேட்டார்கள். பிறகு நானும் எல்லாத்தையும் சொன்னேன் மகாராஜா. அதற்கு அந்த தர்மராஜா தன்னை வைத்து எடுப்பதற்கு முன்னதாக எண்ணெய் வைத்து ஆடி இருந்தால் இந்த ஆட்டம் செல்லும். முன்மை தோற்றே பொருள் தவறவே அன்றி பின்னை தோற்ற பொருள். அவர் தன்னை அடிமையாக்குவதற்கு முன்னதாக தோற்ற பொருள் தான் துரியோதனுக்கு அடிமை. அவர் அடிமையான பிறகுதானே என்னை வைத்து இந்த ஆட்டை ஆடினாரு. இந்த ஆட்டம் செல்லாது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாஞ்சாலி அம்மா இடத்துல இவன் போல. இவனே பாதி தூரத்துல போய் ஒரு மரத்தில் உட்கார்ந்தது பாஞ்சாலி சொல்ற மாதிரி இவனே சொல்றான். இப்ப இவன் இதை சொல்றான். ஏன் சொல்றான்னா, தன்னை வைத்து இழந்த தர்மராஜாவுக்கு இந்த ஆட்டம் ஆட்டத்துக்கே நியாயம் இல்லையே. இந்த சபையில் இருக்கிறவங்க இது ஒரு வேலை தெரியலையா? என்னவோடு தெரியல. ஒருவேளை நம்ம சொன்ன பிறகாவது யாருன்னா வாயை திறந்து இந்த துரியோதனுக்கு சொல்லட்டும், அப்போது இவனுக்கு புரியட்டோன்னு இவன் நினைக்கிறான். அவனுக்கு தேர் ஓட்ட இவனுக்கே இவ்வளோ அறிவாளி, இவ்வளோ அறிவுக்குதே. துரியோதனுக்கு தேர் ஓட்ட தேர் ஓட்டி இவனே இவ்வளவு சிந்திக்கிறானே. இப்படிப்பட்ட தேரோட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறானே மகாராஜா துரியோதனன். அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். இந்த ஆட்டம் செல்லாதுன்னு அவனுக்கு தெரியாதா?
செல்லாததையும் செல்ல வைக்கக்கூடிய அதிகாரம் அவனிடத்தில் இருக்குது. அதனால இந்த வார்த்தையை பற்றி அவன் சொன்ன பிறகு யாரும் சபையில வாய்ப்பார்கள் எல்லாருமே தெரியும் நாங்கள் சொல்லாதுன்னு. ஆனாலும் துரியோதனை எதிர்த்து யாரும் பேசுவதற்கு முன்வராமல் அமைதியாகிறார். துரியோதனை பார்த்தான். அப்படியா சொன்னாலும் இந்த சிறுகி பாஞ்சாலி அவளுக்கு பாடத்தை சொல்லித் தரக்கூடிய நேரம் வந்துவிட்டு தன்னை பெற்றாவனா அண்ணா என் கைகள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறதா, என் கால்கள் எல்லாம் என்று குதிக்கிறதா, நீ எப்போ எனக்கு வேலை கொடுப்பேன் காத்து கொண்டிருக்கிறேன்னா பொறுப்படு. அந்த மரியாதையா சபைக்கு அழைத்து வர சொன்னேன். அடியாத மாடு படியாது, அது அடியாத மாடு போகிறது. மரியாதையா சபைக்கு அழைத்து வர சொல்லி பேரோட்டி அனுப்புனேன். ஆனா அவரை மரியாதை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரல. துச்சான நீ போய் அவளை தடன்னு பெற்று எழுத்துருவா, நீ போய் பெற்று எழுத்துருவா. இதை சொன்ன உடனே எப்போது காத்து போடுற துச்சாவது வேகமா எழுந்து புறப்பட்டான். வேகமா எழுந்து துச்சாதனை புறப்படுகிறான். வேகமாக எழுந்து புறப்படுகிற போது அவருடைய கையில சென்று ஒரு ஆயுதம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா முள்ளுமுள்ளா இருக்கும். செண்டு என்கிற ஆயுதம். அந்த செண்டு என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக துச்சாதனை புறப்படுகிறான். காந்தாரி அரண்மனைக்கு புறப்படுறான். காந்தாரி அரண்மனைக்கு புறப்படுகிற போது பாண்டவர்கள் 5 பேரும் தலையை கவிழ்ந்தவன் இருக்கிறாங்க. மாமா 1 2 3 4 5 அடிகள் இங்க இருக்கிறது. 6வது அடி இழுத்து வர்றதுக்கு என் தம்பி போயிருக்கிறான். அவன் வரணும். அதுக்கு பிறகு பாருங்க மாமா வேடிக்கை என்று திடீரென தொகுத்துக் கொண்டிருக்கிறான். சென்று என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சென்று காந்தாரி அரண்மனைக்கு வெளியில இருந்து கொண்டு இந்த துச்சாதனை பாஞ்சாலியை கூப்பிடலாம். தானே சூழி வாடி வெளியே பாஞ்சாலி, வாடி வெளியே என்று அழைக்கிற பொழுது உள்ள இருக்கிறாங்க அந்த அம்மா. 5வருக்கும் தேவையாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி வாடி வாடி வெளியே என்றார். இப்ப இவன் இத்தனை முறை டீ போடும் போது அந்த அம்மா ஒரு முறையாவது நான் போனாதான் அவங்களுக்கு பெருமை. வர முடியாது போனா வர முடியாதா? அடியே என்ன செய்கிறேன் பாரடி ஒன்று சொல்லி நேரம் போய் சென்று என்கிற ஆயுதத்தை முள்ளுமுள்ளாடுது. பாலாள கொலுசு மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இதுல முள்ளுமுள்ளா இருக்கும். அந்த ஆயுதத்தை முடித்து வைத்திருக்கிற பொங்கல்ல போட்டு தர எடுத்துன்னு வரலாம். நான் பாலடாயிலே இருக்கின்றேன், மைக்குலா ஒற்றை ஆடையிலே இருக்கின்றேன். தயவு செய்து என்னை விட்டு வேண்டும் மைக்குலா. இப்போதெல்லாம் சபைக்கெல்லாம் வரக்கூடாது, என்னை ஆண்கள் பார்க்க கூடாது. மைக்குலா தயவு செய்து என்னை விட்டு விடும் மைக்குலா. அடே பாஞ்சாலி, 5 பேர் இடத்துல அழுது ஏமாத்திரே. அந்த மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் ஏமாற மாட்டேன். அடே பாஞ்சாலி, உன்னுடைய கணவனாக விளங்கக்கூடிய தர்மராஜா, என் அண்ணா கட்டியிருக்கிற சபா மண்டபத்தை பார்க்க வந்தவன். சபா மண்டபத்தை பார்த்தோமா, போட்ட சாப்பாடு சாப்பிட்டோமா, இடத்த போய் பார்த்தோமா, வீட்டு போய் சாப்பிட்டோமான்னு இருக்கிறோம். உழவ தயாராக 1 மணி நேரம் ஆகும் என்று என் அண்ணா சொன்ன உடனே விளையாட்டாக பகலை ஆடலாம் என்று வழியே எங்க மாமாவை எங்க அண்ணனை அழைத்து எங்க அண்ணா
ஏமா அதான் அதான் எதுக்கு போகலாம் விற்காமல அந்த சபையில் யார் இருக்காங்க? உன் சொந்த பந்தம் தானே இருக்கிறாங்க. ஏதோ உன்னிடத்துல கேட்கணுமா? போய் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வா. பதில் சொல்லி வருவாங்கன்னா உன்னை விட்டுட்டு போறாங்க. எதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறாய்? அத்தை நீங்க கொஞ்சம் பேசுகிறீங்களே அத்தை, இது சரிதானா? போய் என்று இந்த காந்தாரி பாஞ்சாலி அம்மாவை எடுத்துக்கொண்டு போக சொல்றான். அவதான் 100 பிள்ளைகளை வாரி கொடுத்து விட்டு கண்ணீர் வழி போறான். அந்த நாய்கள் காந்தாரி சிறந்த